நானே விருப்பப்பட்டு இந்த கட்சியில் சேர்ந்திருக்கிறேன். நான் வாழ்நாள் புறாவும் என் சொந்த நலனை கருதாமல் மக்களுடைய நலனை கருதியே நான் பாடுபடுவேன் என்று நாம் அனைவரும் உறுதிமொழி எடுத்துத்தான் இந்த கட்சியில் சேர்ந்திருக்கிறோம் என்பதை பேச்சித்தும் ஒரு கனவேனும் மறந்துவிடக் கூடாது என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். சமுதாய கட்டமைப்பை உடைத்து ஒரு புதிய சமுதாயம் சமைப்பதற்கு நாம் அனைவரும் நம்மை அர்ப்பணித்து நம்முடைய சந்ததிகளுக்கு வாழ்நாள் காட்டக்கூடிய வழியில் நாம் போராட வேண்டும். 2012 பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 6 முகாம்களில் நிரபராதி தமிழ் மக்களை சிறை கைதிகளைப் போல் அடைத்து வைத்திருக்கிறார். போய் பார்த்து வருகிற மத்திய அரசு எதுவுமே இந்த சிறை முகாம்களை கலைக்கிறாயா இல்லையா, அவர்கள் பிறந்த வீடுகளுக்கு செல்வதற்கு அனுமதிக்கிறாயா இல்லையா என்று கேட்காமல் மேலும் மேலும் அவருக்கு நிதி உதவி கொடுத்துக் கொண்டே இருக்கு. அவர் வீடுகளுக்கு செல்வதற்கு முதல் உரிமை வழங்க வேண்டும். வீடுகள் மீட்டுக் கொடுக்கப்பட வேண்டும். இடிக்கப்பட்ட வீடுகள், நாசமாக்கப்பட்ட வயல்கள், தொழில்கள், கொல்லப்பட்ட மக்கள் அத்தனை பேரையும் சரியான ஒரு நடுநிலை நாடுகளின் நிபுணர்களை கொண்ட ஒரு குழுவை வைத்து விசாரித்து அவ்வளவு பேருக்கும் சரியான இழப்பீட்டுத் தொகை இலங்கை அரசு வழங்க வேண்டும் என்று நிர்பந்திக்க வேண்டும்.